நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, கவினின் ஆணவ படுகொலைக்கு எதிராக பொங்கிய லவுட் ஸ்பீக்கர் ராமசாமி பேத்தி. அந்த ராமசாமி பேத்திக்கு இந்த தம்பியின் சில கேள்விகள், சில பதில்கள், அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களே, அதற்கு முன்னால இந்த காணொலிக்கு முன்னால ஒரு காணொலி பதிவு செஞ்சிருக்கேன். அது எதை பற்றி அப்படின்னா, காதல் என்பது சரியா தவறா, இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு யாரு காரணம், என்ன காரணம், இதற்கு அடிப்படை காரணம் என்ன, இதற்கு தீர்வு என்ன அப்படிங்கறத பற்றி எனது பார்வையாக, எனது கருத்தாக நான் அதில் பதிவு பண்ணிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த காணொலியை பாருங்க, பார்த்துட்டு அதுல உங்களுடைய கருத்துகளையும் பதிவிடுங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்ப இந்த காணொலியில நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தை, இந்த விடயத்தை பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் 27ஆம் தேதி கவின் சாதிய ஆணவ படுகொலை செய்யப்பட்டார். அது யாரு கொலை செய்தது, யாரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த கவினுடைய காதலினுடைய தம்பி தான் இந்த கொலையை இந்த படுகொலை செய்தார். அப்ப இந்த கவினுடைய இந்த படுகொலைக்கு நிறைய எதிர்ப்பு குரல்களும், அதே சமயத்தில் மறுபுறம் ஆதரவு குரல்களும் எழுப்பினதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இதை பற்றி திராவிட கொத்தடிமைகள், இந்த ராமசாமி பேத்திகள், அவங்களும் இதை பற்றி தங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில லவுட் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு அக்கா, லவுட் ஸ்பீக்கர் அக்கான்னு சொல்லுவாங்க, அந்த லவுட் ஸ்பீக்கர் தனது எதிர்ப்பு குரலாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத முதல்ல அதை பாத்துருங்க, அந்த காணொலியை பாத்துருங்க. அப்புறம் இந்த லவுட் ஸ்பீக்கர் கிட்ட நான் கேட்கக்கூடிய சில கேள்விகள், எனது பதில் என்ன அப்படிங்கறத பிறகு பார்ப்போம். தம்பி சுர்ஜித், நீ வீரையா, நீதான் சரியான ஆம்பளை, சிங்க குட்டிடா, நீ வெட்டுவானுங்கன்னு தெரியுதுல, அப்புறம் ஏன்டா அந்த சாதிகார பிள்ளை லவ் பண்றீங்க? 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற வெண்ணைக்கு அவன் ஜாதியில பொண்ணு கிடைக்கலையா? அதான் 2 சாதிக்கு ஆகாதுன்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்கு அந்த சாதிகார பிள்ளைவே லவ் பண்றீங்க? அடங்க மறு, அத்து மீறினா அப்புறம் வெட்டுதான் விழுகும். இது எல்லாமே கவின் படுகொலை செய்யப்பட்ட வீடியோல ஒவ்வொரு பேஜுக்கு கிளை வந்த கமெண்ட். இங்க சட்டமும் தண்டனையும் கடுமையானா குற்றங்கள் குறைக்கப்படும், அதுவும் சாதிய ரீதியான குற்றங்கள்லாம் குறைக்கப்படும் நினைக்கிறதெல்லாம் முட்டாள்தனத்தோட உச்சம். ஏன்னா இங்க கொலை செய்யப்பட்ட பையன் யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட், மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான்றதெல்லாம் தாண்டி கொலை செஞ்ச பையன் ஒரு எஜுகேட்டடான ஆளு, முக்கியமா அத்லட். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால ஆணவ படுகொலை செஞ்சா அது எல்லாராலையும் பரவலா பேசப்படும். சட்டம்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுக்கு தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சு ஒரு 21 வயசு பையன் தன்னோட கெரியரே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆணவ படுகொலை செஞ்சதெல்லாம் சாதி வெறியோட உச்சம். பாதிக்கப்பட்டு இறந்து போன ஒரு பையனுக்கு காதல் பண்ணதுனால அவனுக்கு இந்த தண்டனை தான் கிடைக்கும்னு சோசியல் மீடியால இவ்வளவு தைரியமா கமெண்ட் பண்ற இத்தனை பேர் இருக்காங்கன்னா, இது இந்த ஆட்சின்னு இல்ல, எந்த ஆட்சி வந்தாலும் இந்த மாதிரியான தப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். திருநெல்வேலியில நடந்த இதே மாதிரி சம்பவம் 1 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை பேரையூர்ல நடந்துச்சு. இன்னைக்கு இறந்து போன கவினோட சமூகத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை அருந்ததி இனத்தை சேர்ந்த 18 வயசு பையன் காதலிக்கிறான்னு அந்த பையனை தலை தனியா உடல் தனியா துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க. இப்படி எல்லாருமே யாரோ ஒருத்தவங்கள தனக்கு கீழே தான் நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துற திரைப்படங்கள்ல எங்களுக்கு மண்ணும் பொண்ணும் ஒண்ணுதான் சொல்ற கேவலமான டயலாகுக்கு கை தட்டிட்டு இருக்காங்களோ, அன்னையில இருந்து எதுவுமே உருப்படாது. இங்க மனுஷன் படைச்ச சாதியை விட மோசமான ஒன்ன கடவுள் படைச்சிருக்கான் தெரியுமா? அதுதான் மனுஷன். என்னங்க நண்பர்களே, அந்த லவுட் ஸ்பீக்கர் ராமசாமி பேத்தி பேசினதுன்னு சொல்றதை விட பொங்கி எழுந்ததை பொறிஞ்சு தெளினதை அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பொறிஞ்சு தெளிந்திருப்பாங்க, பொங்கி எழுந்திருப்பாங்க. அது நீங்க பாத்திருப்பீங்க. இப்படி அந்த லவுட் ஸ்பீக்கர் பேசுறத பார்க்கும்போது, கேட்கும்போது நமக்கு அப்படியே உடம்புலாம் ஒரு புள்ளிக்க மாதிரி இருந்திருக்கும்ல, அந்த அளவுக்கு ரொம்ப உணர்ச்சி பூர்வமா பேசியிருந்திருப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு கடுமையான சட்டமோ தண்டனை இருந்ததுன்னா இது குறைஞ்சிருமா, இதை தடுக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான். ஏன் கடுமையான சட்டத்தாலையும் தண்டனையாலையும் இந்த சாதி ஆணவ படுகொலையை தடுக்க முடியாது அப்படிங்கறத நான் ஏன் ஒத்துக்கிறேன் அப்படின்னா, இந்த சாதிய உணர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு சில மக்களுடைய மனதுல, அவங்களுடைய ரத்தத்துல போய் இன்னைக்கு ஊறி போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த மாதிரி மக்கள்கிட்ட போயிட்டு உங்களுடைய உயிர் முக்கியமா இல்ல உங்களுக்கு சாதி கௌரவம் முக்கியமா அப்படின்னு கேட்டா, எனக்கு உயிரை விட சாதி கௌரவம் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க உயிருக்கு பயப்படுவாங்களா? அப்ப அந்த ஒரு மனநிலையில தான் அந்த சுர்ஜித் அப்படிங்கிற அந்த இளைஞர் கவினா ஆணவ படுகொலை செய்திருக்காரு. அப்ப இந்த மாதிரி மக்கள் மனநிலை இருக்கும்போது இது இன்னும் வரும் நாட்களில் கூட நம்ம இந்த கடுமையான சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாவோ இல்ல கடுமையான தண்டனை கொண்டு வருவதன் மூலமாவோ தடுக்க முடியுமா அப்படின்னா நிச்சயம் தடுக்க முடியாது. சரி, இப்ப இந்த மாதிரி இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்கணும் இல்லையா? நான் இப்ப இந்த இடத்துல இந்த லவுட் ஸ்பீக்கர் ராமசாமி பேத்திட்ட நான் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, இதற்கு காரணமே இந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் மனதுல அவங்க ரத்தத்திலையும் உணர்வுலையும் இன்னைக்கு சாதிய வெறி ஊறி போயிருக்குதுன்னா அது காரணம் யாரு அப்படின்னா, 60 வருஷமா இந்த தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காங்கல்ல இந்த திராவிட கட்சி, இந்த திராவிட கட்சி ஆட்சி முறை இருக்குல்ல, அவங்க தான் காரணம். குறிப்பா திமுக ஆட்சி, திமுக தலைவர் கருணாநிதி, அவர் தான் ரொம்ப முக்கிய காரணம்.
இன்னைக்கு நான் வந்து ஒரு 2 வருடத்துக்கு முன்னால ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு சாதி தலைவர் வந்து ஒரு நேர்காணல் கொடுக்கிறாரு. அதுல அவர் பேசுறாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு இன்னைக்கு சாதி வெறி இருக்கு அப்படின்னா, சாதி சங்கங்கள் இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து கருணாநிதி தான். அவர் தான் திட்டமிட்டு, அதாவது கருணாநிதி யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு பிளவு உண்டு பண்ணணும், ஒரு சாதிய வெறியை வந்து உண்டு பண்ணணும். அப்ப அதனால என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு சாதிக்கும் வந்து சங்கத்தை வந்து உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவரே திட்டமிட்டு பல சாதிகளுக்கும் பல சங்கங்களை வந்து உருவாக்க வைத்ததே யாரு அப்படின்னா அந்த கருணாநிதி தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த நேர்காணல்ல வந்து சொல்லியிருப்பாங்க. எதற்காக கருணாநிதி இந்த மாதிரி செய்தார் அப்படின்னா எல்லாம் அவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக தான். ஏன்னா இன்னைக்கு சாதியை வைத்து தான் இன்னைக்கு அரசியலே நடக்குது. இன்னைக்கு திமுக அதிமுக 2 கட்சிகளுமே இன்னைக்கு சாதியை வைத்து தான் இன்னைக்கு சீட்டு கொடுக்குறாங்க, இடம் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு சாதி இல்லைன்னா இன்னைக்கு அரசியலே இல்லை அப்படிங்கிற அளவுல தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு இன்னைக்கு சாதியை வந்து உருவாக்கியதே, சாதி சங்கங்களை உருவாக்கி அதன் மூலமாக மக்கள் மனதில் வந்து சாதிய உணர்வை வந்து அவங்க மனதில் மட்டும் இல்லாம இன்னைக்கு ரத்தத்திலையும் ஊற வைத்தது யாரு அப்படின்னா திமுகவுடைய கருணாநிதி, திமுக ஆட்சி தான். இதை வந்து இந்த லவுட் ஸ்பீக்கர் வந்து மறுக்க முடியுமா? நல்ல திட்டமிட்டு வசதியா இந்த ஒரு உண்மையை வந்து மறைச்சிட்டாங்க இந்த லவுட் ஸ்பீக்கர் ராமசாமி பேத்தி. என்ன ராமசாமி பேத்தி, நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். எதுக்கு எடுத்தாலும் இந்த ராமசாமி வகையரா இந்த திராவிட கொத்தடிமைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திராவிடம் தான் படிக்க வச்சது, திராவிடம் தான் படிக்க வச்சது அப்படின்னு மூச்சுக்கு 300 ரூபாய் மூச்சு முட்டா சொல்லுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் இன்னைக்கு படிச்சிருக்காங்க அப்படின்னா அது காரணம் என்ன அப்படின்னா திராவிடம் தான், கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப உங்களுடைய அந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சி முறையில அந்த கொடுத்த அந்த கல்வியினுடைய லட்சணம் இதுதானா? அதாவது பகுத்தறிவுன்னு பேசுவீங்கல்ல, உங்களுடைய பகுத்தறிவுக்கு என்ன அதுக்கு விளக்கம் பொருள்? கடவுள் மறுப்பு தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையிலேயே பகுத்தறிவுனா என்ன, எது சரி எது தவறு என்பதை உணர்ந்து ஆராய்ந்து தெளிந்து அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான பகுத்தறிவு. அப்ப நீங்க சொல்லக்கூடிய பகுத்தறிவுக்கு இதற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? என்ன லவுட் ஸ்பீக்கர், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. 60 வருஷமா திராவிட கட்சிகள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுல 35 வருடங்கள் வந்து திமுக ஆட்சி பண்ணிருக்கு. இதுல கருணாநிதி முதல்வராக இருந்திருக்காங்க. அப்ப ஏன் சாதியை வந்து ஒழிக்கல? ஏன் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சாதிய உணர்வையும் அந்த சாதிய அந்த எண்ணங்களையும் ஏன் ஒழிக்கல, ஏன் வந்து குறைக்கல? அப்ப இதுக்கு இது யாரு காரணம்? அப்ப இந்த அளவுக்கு மக்கள் மனதில் வந்து சாதிய உணர்வு இருக்கு அப்படின்னா அதன் மூலமா அந்த சாதிய ஆணவ படுகொலை நடக்குது அப்படின்னா இதற்கு காரணம் வந்து திமுக தான், அதுவும் குறிப்பா கருணாநிதி தான் அப்படிங்கறத உண்மையை வந்து நீங்க ஏத்துக்கீங்களா? நீங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலாம், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். அப்புறம் திராவிட தான் படிக்க வச்சதுன்னு சொல்றல, அப்ப இந்த சாதியை விட இந்த சாதிய கௌரவத்தை விட உயிர் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை அந்த ஒரு அறிவை ஏன் மக்கள் மனதில் வந்து விதைக்கல? இப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உங்க திராவிடம் தான் படிக்க வச்சுன்னு சொல்றீங்கல்ல, அந்த படிப்பு தான் காரணம். அப்ப இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவை, ஒரு நல்ல ஒரு அறிவு தெளிவை வந்து கொடுக்க முடியாத அளவுக்கு தான் உங்களுடைய திராவிடம் வந்து படிக்க வச்சிருக்குது அப்படிங்கிற உண்மையை ஒத்துக்கிறீங்களா? அப்புறம் இந்த லவுட் ஸ்பீக்கர் ராமசாமி பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிற பேர்ல இந்த மண்ணும் பொண்ணும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இன்னைக்கு வசனங்களுக்கு நிறைய பேர் கை தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீ சொல்றது சரிதான், யாரும் இதை மறுக்கல. அப்ப இந்த மாதிரியான வசனங்களுக்கு இன்னைக்கு வந்து கை தட்டுறாங்க அப்படின்னா கை தட்டக்கூடிய அளவுக்கு இந்த மனநிலையை உருவாக்கியது யாரு? அப்ப என்ன பண்ணிருக்கணும்? இந்த மாதிரி வசனங்கள் வந்து இடம்பெறாம செய்திருக்கணும். அப்ப ஆட்சியில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க? அப்ப அவங்களுக்கு வந்து இதுல அக்கறை கிடையாதா? இந்த மாதிரியான வசனங்கள் மக்கள் மனதில் சாதி உணர்வை வந்து தூண்டும், ஒரு உணர்வை வந்து விதைக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதா? அப்ப இதை வந்து தடை செய்ய முடியாதா உங்களால? இந்த மாதிரியான வசனங்களை வைத்து படம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாதா? சொன்னா அந்த படம் எடுக்கிறவங்க வந்து கேட்க மாட்டாங்களா? என்னங்க லவுட் ஸ்பீக்கர் ராமசாமி பேத்தி, இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆணவ படுகொலை மட்டும் இல்ல, இன்னும் பல விஷயங்கள், இன்னும் பல கொடுமைகள், இந்த கொலை, திருட்டு, கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, இப்படி பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு, இந்த மோசமான பல சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சி முறை தான். அந்த கட்சியினுடைய ஆட்சிகள் தானே இவ்வளவு நடத்திட்டு இருக்கு. இதெல்லாம் தடுக்காம நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, என்னத்தை பண்ணிட்டு இருக்கீங்க? 60 வருட திராவிட கட்சியினுடைய ஆட்சியினுடைய அந்த விளைச்சல் தானே இவ்வளவு சம்பவங்களும் இவ்வளவு கொடுமைகளும் நடந்துட்டு இருக்கு. 60 வருடமா திராவிட கட்சிகள் தானே இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல. அப்ப நீங்க வந்து யாரை பார்த்து கேள்வி கேட்கணும்? உங்களுடைய நீங்க முட்டு கொடுக்குறீங்கல்ல திராவிட கட்சிகள், அந்த திராவிட கட்சிகள் தான் நீங்க வந்து கேள்வி கேட்கணும். அப்புறம் கடைசியா இந்த லவுட் ஸ்பீக்கர் ராமசாமி பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மனிதன் படைத்த சாதியை விட இந்த கடவுள் படைத்த மனிதன் தான் ரொம்ப மோசமானவன் அப்படி மாதிரி சொல்றாங்க. உண்மைதான், அதை ஏத்துக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இன்னைக்கு சாதியை விட மிக மோசமானவன் மனிதன் தான், அதை வந்து நானும் ஏத்துக்கிறேன், எல்லாரும் ஏத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான். அப்ப இந்த அளவுக்கு இன்னைக்கு சாதியை விட மனிதன் மோசமா இருக்கான் அப்படின்னா அந்த மாதிரி மனிதனை உருவாக்கியது யாரு? இந்த மாதிரி மக்களை உருவாக்கியது யாரு? அதற்கும் உங்க திராவிட கட்சி ஆட்சி தானே, உங்க திராவிடம் தானே. அப்ப உருவாக்கியதே நீங்களா இருக்கும்போது நீங்க யாரை பார்த்து கேள்வி கேட்கறீங்க? உங்க திராவிட கட்சியை பத்தி தான் நீங்க இன்னைக்கு கேள்வி கேட்கணும். ஆனா அதை விட்டுட்டு நீங்க முற்றுல கொடுக்குறீங்க. என்னங்க லவுட் ஸ்பீக்கர் ராமசாமி பத்தி, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா? முடிஞ்சா பதில் சொல்லுங்க. சரி, கடைசியா இந்த ஆணவ படுகொலையை வந்து தடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டா நிச்சயம் தடுக்க முடியும். இந்த சாதிய ஆணவ படுகொலை மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்னைக்கு கொலை, திருட்டு, பாலியல் வன்கொடுமை, இன்னைக்கு இப்படி பல ரவுடிசம், இப்படி பல கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தடுக்க முடியும். யாரால தடுக்க முடியும் அப்படின்னா இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று உளமாற நினைக்கக்கூடிய அந்த நோக்கம் உள்ள ஒரு தலைவன் ஆண்டால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும்.
அதை தவிர சுயநல அரசியல்வாதிகளா இதை தடுக்க முடியாது. ஏன்னா இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து சுயநல அரசியல்வாதிகள், மக்களை பற்றி சிந்திக்காதவர்கள். அப்ப இந்த மண்ணை பற்றி மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் இந்த தமிழ்நாட்டை ஆண்டால் இதை தடுக்க முடியும். காமராசர் அவர்கள் தமிழ்நாட்டை ஆளும்போது காமராசரும் ஒரு உண்மையான நேர்மையான முதலமைச்சராக இருந்தாங்க. அவர் கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் நேர்மையாக இருந்தாங்க. அந்த சமயத்துல இருந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களும் ஓரளவுக்கு உண்மையாக நேர்மையாக இருந்தாங்க. அப்படிங்கும்போது ஒரு தலைவன் வந்து உண்மையாக நேர்மையா இருந்தா கீழே இருக்கக்கூடிய அவர் கீழே இருக்கக்கூடிய மக்கள் வந்து உண்மையா நேர்மையா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இந்த திராவிட கட்சியினுடைய தலைவர்கள், இந்த நாட்டை ஆண்ட தலைவர்கள் வந்து உண்மையா நேர்மையா இருக்காங்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஐயா காமராசருக்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்ட தலைவர்கள், அது கருணாநிதியாக இருந்தாலும் சரி, ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் உண்மையிலேயே உண்மையான நேர்மையான தலைவர்களா, தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டின் மக்களையும் இந்த மண்ணையும் நேசித்த தலைவர்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆனா மிக சுயநலமான அரசியல்வாதியா தான் இருந்திருக்காங்களே ஒழிய இதுல வந்து புதுநலம் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்க எப்படி இங்க இந்த குற்றங்களை இந்த அவலங்களை வந்து தடுக்க முடியும்? எப்படி தடுப்பாங்க? அப்ப இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து ஆட்சி வரணும். அப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா அது எனக்கு வந்து சீமான் தான். ஏன்னா இன்னைக்கு மக்களை பற்றி, மண்ணை பற்றி, இந்த இயற்கையை பற்றி, சுற்றுச்சூழலை பற்றி இன்னைக்கு நேசிக்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரே அரசியல்வாதியா இருக்கக்கூடியது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அப்ப அந்த மாதிரி ஒரு தலைவர், அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து தமிழ்நாட்டை ஆண்டா மட்டும்தான் இப்படி எல்லா சமூக சீர்களையும் தடுக்க முடியும், இதை வந்து ஒழிக்க முடியும். இதெல்லாம் விட்டுட்டு ஏன் என்ன வந்து திராவிட இனம், நான் அது என்ன செஞ்சாலும் அதை வந்து நான் மூடி பறைப்பேன், நான் என்ன செஞ்சாலும் நான் முட்டு கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீ முட்டு கொடுத்துட்டு இருந்தா இந்த மாதிரி இன்னும் பல சமூகங்கள் நடந்துதான் இருக்கும். நீங்க வந்து இதை பத்தி போய் பேசிட்டே இருக்க வேண்டியதான், நாங்களும் இதை கேட்டுட்டு இருக்க வேண்டியதான். அப்ப இதுக்கு ஒரே வழி, ஒரே தீர்வு நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் மட்டும்தான். அதனால நண்பர்களே, நாம் தமிழ் கட்சி விழுவதற்கும் அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆவதற்கும் தம்பி தங்கைகள் நாம என்ன செய்யணுமோ அதை வச்சு நிச்சயம் ஒரு நாட்களை செய்வோம். நானும் செய்வேன். நிச்சயம் அதை பற்றி உங்களோட பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.